கத்திரிக்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மறுபடியும் வந்து பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேனில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், 2, 3 வரமிளகாய், கொஞ்சமாக வந்து உப்பு, ஒரு 4, 5 கத்திரிக்காய் காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4, 5 தக்காளி, சின்ன தக்காளியாக 4, 5 தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். மொத்தத்தில் வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துங்க. காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு நல்லா தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற விட்டு கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்து அரைச்சிடுங்க. சர்க்கரைனா மண்டவெல்லம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கெட்டியாவது வச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கவே இல்லை. நான் இன்றைக்கி பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிரும் ராகி மாவும் சேர்த்து தோசை ஊற்றியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி இறங்க. இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.